ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்றைக்கி வீடியோவில் நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச மொறு அடை தோசை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானதை ஊற வச்சிடலாம். உருட்டு பருப்பு 75 கிராம், வீசம்படி உலக்கில் எடுத்திங்கன்னா 3/4 உலக்கு. அடுத்ததான் பச்சரிசி 100 கிராம், புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி 100 கிராம், கடலைப்பருப்பு 75 கிராம், துவரம்பருப்பு 75 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு களைஞ்சி எடுத்துடலாம். கழுவி ஊற்றிட்டு திரும்ப வேறு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிடலாம். கழுவிட்டிங்கன்னா சத்து வீணாகாது. ஊறின பிறகு களைஞ்சிங்கன்னா சத்து வீணாக போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நைஸாக ஆட்டிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சி எடுக்கணும். இதை இங்கே பாருங்கள், நெருன்னு நம்ம கையில் அரிசி தட்டுப்படுது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் மொறுன்னு வரும் அடை தோசை. இப்போ மாவு எல்லாத்தையும் நான் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு உதவி செய்யும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு 1 கப் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கியிருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் நம்ம இந்த மாவில் கொட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிடலாம். நீங்கள் சின்னதாக வேணும் தடிமனானாலும் ஊற்றிக்கலாம், இல்லை மெல்லிசா இந்த மாதிரியும் நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம மறுபக்கம் இந்த தோசையை திருப்பி போடணும். இந்த அடை தோசை குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் நிறைஞ்சது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். சூப்பரான மொறு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.